ஒரு சிங்கம் காட்டில் வேறு மிருகங்களைக் கொன்று உண்ணுகின்றது. ஒரு புலி கிராமத்துக்குள் நுழைந்து மனிதர்களைக் கொன்று உண்ணப் பழகிவிட்டது. ஒரு மனிதன் தன் இல்வாழ்க்கையில் நல்லதை நினைக்க வேண்டும், நல்ல தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும், நல்ல செயல்களையே செய்ய வேண்டுமென கடவுள் நினைக்கின்றார் என நான் சொன்னேன். மேலே சொன்ன இரு சந்தர்ப்பங்களையும் ஒரு நல்லவன் எவ்வாறு நினைப்பான் என எண்ணிப் பாருங்கள். நல்ல எண்ணங்கொண்டவனின் தீர்மானம் அவனது சுதந்திரமான முடிவு. அதில் தலையிடு எதனையும் கடவுள் செய்ய மாட்டார். ஒரு நல்லவன் யார் செய்தாலும் கொலை கொலைதான் என்று தீர்மானம் எடுக்க மற்றவன் கொலை கொலைதான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் புலியானது மனிதனை வேட்டையாடுவது அறமாகாது. முடிந்தால் அந்த புலியை கொல்லுவது அல்லது அடக்குவதுதான் தருமமாகுமென்று தீர்மானம் எடுக்கின்றான். இருவர் தீர்மானங்களும் நல்ல எண்ணங்கொண்டவைதான். இதில் கடவுள் எதனை அங்கீகரிப்பார் என முத்தையா முனிவர் கேட்டார். உன் எண்ணத்தைச் சொல்ல உனக்கு சுதந்திரமுண்டு என்றும் சொன்னார். இன்னுமொரு வினாவை எனக்கு முன்வைத்தார். ஒரு துறவி பசிக்கு உணவு கேட்டு வந்தார். தன் பிள்ளைகள் காலையிலிருந்து பசியுடன் இருக்கிறார்கள். தந்தை ஒரு சாப்பாடு வாங்கி வந்திருக்கிறார். அது தன் பிள்ளைகளுக்கே போதாது. தாய் சொல்லுகிறாள், இருக்கிற சாப்பாட்டை பிள்ளைகளுக்கு கொடுப்போம், துறவிக்கு வேறு யாரும் சாப்பாடு கொடுப்பார்கள், சாப்பாடு இல்லை என்று சொல்லுவோம் என்று சொல்லுகிறாள். தந்தை சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, துறவிக்கு கொடுப்போம் என்கிறார். யாருடைய எண்ணம் சரியானது? யாருடைய எண்ணத்தை கடவுள் அங்கீகரிப்பார் என நினைக்கின்றீர்? உனக்கு சுதந்திரமுண்டு, உன் நல்லெண்ணத்தின் படி சொல்லு என்று முத்தையா முனிவர் என்னிடம் கேட்டார். இன்னும் ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டார். ஒரு ஞானி ஒருவர் வீட்டுக்கு வந்தார். அவர் கடவுள்தான் என்பதை கணவனும் மனைவியும் திடமாக நம்பிவிட்டார்கள். நல்லெண்ணங்கொண்ட அவர்களுக்கு அது தோன்றிவிட்டது. அவரை சாப்பிடச் சொல்லிக் கேட்கிறார்கள். நான் பிள்ளைக்கறி சமைத்துத் தந்தால்தான் உங்கள் வீட்டில் சாப்பிடுவேன் என்கிறார். தாய் இவர் என்ன கடவுளாக இருந்தாலும் அது முடியாது என்று கணவனிடம் சொல்லுகிறாள். கணவன், கடவுள் எம்மை காப்பாற்றுவார், நமக்கு பற்று வேண்டாம், சமைத்துச் சாப்பாட பரிமாறுவோம் என தீர்மானம் எடுக்கின்றார். எந்த தீர்மானத்தின் படி நடந்தால் கடவுள் அங்கீகரிப்பார்? நீருன் நல்ல தீர்மானத்தைச் சொல்லு, உனக்கு விருப்பமா தீர்மானத்தைச் சொல்ல சுதந்திரமுண்டு என்று முத்தையா முனிவர் சொன்னார். இன்னுமொரு வினாவை கேட்டிருந்தார். ஒருவர் கோயிலிலும் கொண்டாட்ட காலங்களிலும் அன்னதானமளிக்கின்றார். அன்னதானம் கொடுக்கின்ற இடத்துக்கு வரமுடியாத வறிய முதிய வலது குறைந்தவர்களும் அந்த கிராமத்தில் இருக்கிறார்கள். ஒரு நல்லெண்ணங்கொண்டவர் சொல்லுகிறார், இதனை கடவுள் விரும்பவில்லை, வறிய முதிய வலது குறைந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அன்னதானம் அமைந்தால் மட்டுமே கடவுள் அதனை அங்கீகரிப்பார் எனச் சொல்லுகிறார். அவர் கூற்று சரியானதா தவறானதா? உன் தீர்மானத்தைச் சொல்ல உனக்கு சுதந்திரமுள்ளது, நீர் உன் தீர்மானத்தைச் சொல்லு பார்ப்போம் என்று முத்தையா முனிவர் என்னிடம் கேட்டார். மற்றொரு வினாவை என்னிடம் கேட்டார். ஒரு மாணவன் மற்றொரு கெட்டித்தனமான மாணவனிடம், பரீட்சைக்கு இந்த பகுதிக்குள் வினாவரும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாராயா என்று கேட்டான். அவனுக்கு சொல்லிக் கொடுத்தால் என்னை விட அவன் கூடிய புள்ளிகளை எடுத்து விடுவான். நான் என் இலக்கை அடைய வேண்டுமானால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கக் கூடாது, அது பாவமில்லை என்ற எண்ணத்துடன் எனக்கும் அந்த பகுதியில் சரியான விளக்கமில்லை எனச் சொல்லி மறுத்துவிட்டான். இது நல்ல தீர்மானமா? உனக்கு போதிய சுதந்திரமுண்டு, நீர் என்ன நினைக்கின்றாய் எனச் சொல்லு என்றார். ஒருவன் கடவுளை வணங்கி சக்தி பெற்ற முனிவராக இருக்கிறார். மற்றொருவன் நாஸ்திகம் பேசும் நல்லவனாக இருக்கிறான். திருந்தவே முடியாது ஒருவனிலிருந்து விலகிவிடுவதே மேல் என முனிவர் சொல்லுகின்றார். திருத்தவே முடியாதவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டுமென நாஸ்திகன் சொல்லுகின்றான். யாருடைய தீர்மானத்தை கடவுள் அங்கீகரிப்பார்? உனக்கு சுதந்திரமுண்டு, நீர் எதனை அங்கீகரிப்பாய் என்று முனிவர் கேட்டார்.
நாட்டு மக்களும் நல்லவர்கள், அவர்களுடைய தலைவரான மன்னரும் நல்லவர்தான். தன் நாடே வல்லரசாக இருக்க வேண்டும், தன் நாட்டு மக்கள் செழிப்பான வல்லரசின் மக்களாக இருக்க வேண்டும் என நினைக்கின்றார். மன்னன் எப்படியோ குடிகளும் அப்படியே இருக்கிறார்கள். கடவுள் இதனை அங்கீகரிப்பாரா? உனக்கு சுதந்திரம் உண்டு, உன் நல்லெண்ணம் எதுவெனச் சொல்லு என்று முத்தையா முனிவர் கேட்டார். வல்லரசாக வேண்டுமென்று நினைக்கின்ற இரு நாட்டு மன்னர்கள் தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக அணுகுண்டை தயாரிக்கிறார்கள். மற்றொரு நாடு அணுகுண்டை தயாரிக்கக் கூடாது நினைப்பதும் அதனைத் தடுப்பதும் நியாயமான தீர்மானமாகுமா எனக் கேட்டார். உன் தீர்மானத்தைச் சொல்ல, உனக்கு சுதந்திரமுண்டு சொல்ல பார்ப்போம் என்று முத்தையா சுவாமிகள் கேட்டார். இன்னுமொரு நாட்டு மக்களும் மன்னனும் எங்கள் நாடும் நாட்டு மக்களும் நாட்டின் தலைவனும் நல்லவர்களாக இருந்தால் போதும். இருக்கின்ற அணுகுண்டுகள் எல்லாவற்றையும் எல்லா நாடுகளும் அழைத்துவிட்டு நீங்கள் வல்லவர்களாக நல்லவர்களாக இருங்கள் எனச் சொல்லுகிறார்கள். யாருடைய தீர்மானம் சரியானது என உன்மனச்சாட்சியைத் தொட்டுச் சொல்லு என முத்தையா முனிவர் கேட்பது போல எனக்குத் தோன்றுகிறது. நீ எதுவாக நினைக்கின்றாயோ நீ அதுவாகின்றாய். நாட்டின் தலைவராகி நீ நினைத்ததை சாதித்துவிட்டாய். நீர் அசுரனாக இருந்தாலும் உன் சாதனைக்கு கடவுள் தடையாக இருக்க மாட்டார். ஆனால் யார் வெற்றியடைகிறார், யார் தோல்வியடைகிறார் என்பதை செய்வினையே தீர்மானிக்கிறது, கடவுளில்லை. சாதித்துவிட்ட அசுரர்களின் இறுதி விளைவுகளை புராணங்களும் உபகதைகளும் சரித்திரங்களும் திரைப்படங்களும் கூத்துக்களும் நாடகங்களும் கேலிக்குறும் படங்களும் சொல்லுகின்ற அனுபவத்தை சிந்தித்துப் பாருங்கள். நான் கடவுளை திடமாக நம்புகின்ற காரணத்தால் அந்த அனுபவங்களின் இறுதி விளைவுகளை கடவுளை நம்புவது போல திடமாக நம்புகின்றேன் என முத்தையா சுவாமிகள் சொன்னார். கரோலிசப்பு மெண்டிஸ்.